வணக்கம். இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு, நம்ம வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ட்ரா பண்றது அப்படிங்கிறது தான். இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்றது, ப்ராப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க சார்ட்ல போலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜிபிபி யூஎஸ்டியோட சார்ட்டு. இது வந்து நான் வீக்லில வந்து வச்சிருக்கேன். இத நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலுமே நீங்க வந்து டிராப் பண்ணலாம். ஓகேங்களா? ஆ வீக்லில டிராப் பண்ணிட்டு நீங்க டெய்லில ட்ரேட் எடுக்கலாம். டெய்லில டிராப் டிராப் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ்ல ட்ரேட் எடுக்கலாம். இல்லாட்டினா 1 ஹவர்ல எடுக்கலாம். எதுல வேணா எடுக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல டிராப் பண்றீங்களோ, அதே டைம் ஃப்ரேம்ல கூட நீங்க வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே. அ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன செட் பண்ணணும்? எப்படி வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேசிக்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு இது வந்து அ ரொம்ப மினிமைஸ் பண்ணீங்கன்னா, ஓகே. இந்த மாரி ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ மினிமைஸ் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இத லைன் சார்ட்டுக்கு மாத்திறணும். ஓகேங்களா? இப்ப இந்த லைன் சார்ட் மாத்துனீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். என்ன மார்க்கெட் அப்படின்னா, ஆக்சுவலா இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் இங்க இருக்கும்போது, அதாவது இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும் மார்க்கெட்டு, ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம நெனச்சிருப்போம் இல்லையா? ஸோ, இதில வந்து நம்ம எப்படிலாம் ட்ரேட் எடுக்கலாம், எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நார்மலா வந்து நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி டிரா பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்குவீங்க. இப்போ ஆல்ரெடி இங்க இடத்துல இந்த ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாரி இந்த இடத்துலயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ, இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த மாரி நீங்க வந்து டிரா பண்ணிட்டே போவீங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அதே மாரி இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ, இங்க இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க ஒரு சப்போர்ட். இந்த மாரி நீங்க டிரா பண்ணிட்டே போவீங்க இல்லையா? இப்போ என்ன அப்டின்னா, இது எப்படி வந்து இது ஆக்சுவலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுமா? அதாவது எனக்கு ட்ரேடிங்கே தெரியல. இப்ப தான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்க. இதான் ட்ரேடிங் வீடியோவே ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலே என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, அ ஒரு சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து அ ஒரு ஹை போகும் மார்க்கெட், ஒரு டவுன் வரும். தென் எகைன் ஒரு மார்க்கெட் ஒரு ஹை போகும், ஒரு டவுன் வரும். இந்த மார்க்கெட் மார்க்கெட் போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்புறம் ஒரு இது பிரேக் அவுட் பண்ணும். மறுபடியும் எகைன் ஒரு ஹை போகும், லோ வரும், ஹை, லோ. இந்த மாரி மார்க்கெட்ல வந்து நடக்கும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன அப்டின்னா, ஆ ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இதத்தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதே மாரி இந்த கீழ டவுன் ஆயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு பாருங்க. அதத்தான் வந்து நம்ம சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் வந்து இதுதான். ஆ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் ஆகும். அப்புறம் ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஹை போகும். ஸோ இதத்தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இத சப்போர்ட்ன்னு சொல்றோம். இத வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இது எப்ப வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, இது எப்ப வந்து இந்த சப்போர்ட் நல்லா வேலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப இந்த ப்ரீவியஸ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் குடுக்குதோ, பிரேக் அவுட் பண்ணி குளோஸ் ஆகணும். அப்படி ஆனா மட்டுமே தான் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் லெவலா மாறும். ஓகேங்களா? அதே மாரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் எப்ப வந்து இந்த லோ வந்து பிரேக் அவுட் குடுக்குதோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸா மாறும். அதே மாரி இந்த லோ பிரேக் அவுட் குடுத்து குளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இது ரெசிஸ்டன்ஸா மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலா பேசிக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு செட்டப்பு. ஏன்னா, எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி டிரா பண்றது கரெக்ட்டா? இதுக்கு முன்னாடி நீங்க டிரா பண்ணிட்டு இருந்தது இந்த மாரி தான் நீங்க லைனா டிரா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஓவராலா சும்மா ஜஸ்ட் பார்ப்போம். அப்புறம் கரெக்ட்டா நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. நீங்க டிரா பண்ணியிருக்கீங்க இல்லையா? கரெக்ட்டா பாருங்க அதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிட்டு தென் அகைன் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. இப்ப எங்க வந்து வந்திருக்குன்னா, ப்ரீவியஸா இந்த இடத்துல நீங்க ஒரு சப்போர்ட் டிராப் பண்ணியிருக்கீங்க. அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து
மறுபடியும் மேல போயிருக்கு. தென் எகெயின் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ எகெயின் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இங்க மேல போயிருக்கு. ப்ரீவியஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது சப்போர்ட் பிரேக் பண்ண சப்போர்ட் இருக்கு இல்லையா? அத ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஓகே. இதுவே வந்து ஓகேவே தானே இருக்கு. இதுல நம்ம எப்படி வந்து இதுல இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி லைன்ல டிரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரிக்குதிரை மாரி தான் வந்து சார்ட்ல இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுல ஆக்சுவலா இந்த இந்த பிரேக் பண்ண சப்போர்ட்லருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா? இங்கிருந்து எடுக்குமா? இல்ல இங்கேயா? இங்கேயா? இங்கேயாங்கிறது எல்லாமே நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ, நம்ம வந்து இப்படி வந்து டிரா பண்ண வேண்டாம். இதையே நம்ம மாத்தி எப்படி டிரா பண்ண போறோம் அப்படின்னா, இல்ல டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அது ஃபர்ஸ்ட்டு டிரா பண்ண மாரி தான். பட் ஆனா நம்ம எப்படி டிரா பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஏரியாவ நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா ஈஸியா இருக்கும். லைன் சார்ட்ல தான் வச்சிருக்கணும். ஓகேங்களா? வச்சுக்கங்க. இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோன் டிரா பண்ணோம். ஒண்ணு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல டிரா பண்ணோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தென் அகைன் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இல்லையா? அதே மாரி சப்போர்ட் வந்து இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ, இதுல வந்து நம்ம எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணிருங்க, இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் இத எடுத்துக்கங்க. இந்த இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான் இல்லையா? ஸோ, இத என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சிம்பிளா இத வந்து இப்படி மார்க் பண்ணிக்கங்க. ஓகே. இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி இப்ப இதுவும் சப்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ, இதையும் எடுத்துக்கங்க. இதையும் நம்ம கணக்குல சேர்த்தியாச்சு. இதுலயும் கணக்கு சேர்த்தியாச்சு. இதுவும் கணக்குல சேர்த்தியாச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, இதையும் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. ஓகே. எது எடுத்தீங்களோ அதுக்கு எடுத்துக்கங்க. ஓகே. இப்போ இது வந்து நம்ம வீக்லில நம்ம டிராப் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இத என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்க ட்ரேட் எடுக்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பேசிக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம வச்சிருந்தோம். இ இந்த மாரி ஜோன டிராப் பண்ணுங்க. ஜோன டிராப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து வீக்லி சார்ட் ஓகேங்களா? நீங்க இது எந்த டைம் ஃப்ரேம்லயும் பண்ணலாம். நீங்க டெய்லிலயும் மார்க் பண்ணலாம். 4 ஹவர்ஸ்லயும் மார்க் பண்ணலாம். 1 ஹவர்லயும் மார்க் பண்ணலாம். பட் ஆனா அதுக்கான ஆ ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வீக்லில டிரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இது எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா ஒர்க் ஆகும். ஓகே. அந்த டவுட் உங்களுக்கு தேவையில்ல. ஓகே. பட் விஷயம் வந்து இதுதான். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசிக்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க டிரா பண்றது எப்படின்னு ஈஸியா தெரியாது. குளோசிங் பிரைஸ்லன்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லைன் சார்ட் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மஸ்ட். ரூல் வந்து என்னன்னா, லைன் சார்ட்ல தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். ஓவராலா வந்து என்ன அப்படின்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணுவோம். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணுவோம். அத சேர்த்து நம்ம ஒரு ஜோனா டிரா பண்றோம். ஓகேங்களா? அதே மாரி இதுவும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கிறோம். இது ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால நம்ம மொத்தமா வந்து இத வந்து ஒரு ஜோனா நான் வந்து டிரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணிடணும்னா, லைன் சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. தென் அகைன் வந்து மார்க்கெட் அதே இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆயி குளோஸ் ஆயிருச்சுன்னா, இது ரெசிஸ்டன்ஸா மாறிரும். ஓகே. அதே மாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயி குளோஸ் ஆச்சு அப்படின்னா, இது வந்து சப்போர்ட்டா மாறிரும். இப்ப இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. பிரேக் அவுட் ஆயி குளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, மார்க்கெட் வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு, எகைன் வந்து மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு ஆக்சுவலா லைன் சார்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த லைன் சார்ட்ல பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இ சாரி. இப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆவுது. ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இது மறுபடியும் பாருங்க இதே இடத்துல வந்து நான் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல இருக்கிறேன். இப்ப பாருங்க எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆனதுக்கப்புறம், எகெயின் வந்து என்ன ஆயிருக்கு, இதே இடத்துல சப்போர்ட் ப்ரீவியஸா இருந்த சப்போர்ட்லயே எகெயின் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. எகெயின் இந்த இடத்துல எவ்வளோ டைம் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணியிருக்கு மேல போகறதுக்கு. பட் மேல போல. ஒரு பெரிய ஒரு லாங் பிக் கேண்டில்ஸால மார்க்கெட்ல வந்து பிரேக் அவுட் வந்து கீழ வந்திருக்குது. மறுபடியும் எகைன் எங்க வந்து மார்க்கெட் வந்து சேர்ந்திருக்குன்னா, ப்ரீவியஸா இருக்கிற இந்த சப்போர்ட் ஏரியா டிரா பண்ணோம் பார்த்தீங்களா? அங்க தான் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஓகே. எகைன் அதுக்கான பிரஷர் வந்து மேல போயிருக்கு. தென் எகைன் பிரேக் அவுட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க.
இத வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரணும். இது வந்து வேலிடாவே இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்லாம் கிடையாது. இது இந்த இடத்துலலாம் வரும்போது அதுக்கான மார்க்கெட் ரியாக்ஷன் கண்டிப்பா நடக்கும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இத வந்து ஆக்சுவலா இப்போ ரிப்ளை மோட்ல வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப பாருங்க மார்க்கெட் இந்த ஏரியால வந்திருக்கு. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து இன்னும் பிரேக் அவுட் குடுக்கல. ஓகே. பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். இப்ப வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்துருச்சு. அப்ப இது என்னன்னா, இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறும். எகெயின் மார்க்கெட் இந்த ஜோன் கிட்ட கரெக்ட்டா வரணும். இந்த ஜோன்க்குள்ள வரணும். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, நம்ம அதோடைய குளோசிங் பிரைஸ்ல தான் நம்ம கரெக்ட்டா டிரா பண்ணியிருக்கோம். அது லைன் சார்ட்ல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த குளோசிங் பிரைஸ்லயும் இதுல தான் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே லோ குளோசிங் பிரைஸ் இதுதான். ஸோ அதத்தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ அப்போ அட்லீஸ்ட் நம்ம இந்த ஜோன்க்குள்ள மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட்ஸே வந்து எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்க மார்க்கெட் அந்த இதுக்கு டச் ஆகல. வரவே இல்ல. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஓகே. மார்க்கெட் இப்படியே டவுன் போயிட்டே இருக்கு. நம்ம இங்கலாம் ட்ரேட் எடுக்கல. பக்கத்துல வந்துச்சு. ஓகே. பட் இங்க வந்து ஜோன்க்குள்ள வரல. பட் இங்க என்ன ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிம்பிளா இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் அதாவது ஒரு ரேலி நடந்ததுக்கப்புறம் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. அப்புறம் எகைன் வந்து ஒரு ரேலி நடந்திருக்கு. ஒரு ஆர்டர் பிளாக் மாரி நடந்திருக்கு. ஸோ, அதுக்கான ரியாக்ஷன் தான் இங்க நடந்திருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்றோம்னா, இப்ப நீங்க என்ன வேணா மிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படிதான் வந்து டிரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ எகைன் வந்து மார்க்கெட் அங்க வரும்போது நம்ம வந்து ஏதாவது ரிஜெக்ஷன் கேண்டில் வருது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல மார்க்கெட் வந்து டேப் ஆகணும். அதுவரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இது வீக்லி சார்ட். அப்ப இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னா, நீங்க வீக்லில ட்ரேட் பண்றீங்கன்னா, நீங்க அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அ இதே இது நீங்க வந்து 1 ஹவர்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1 ஹவருக்கான ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? இது என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நியர்லி வந்ததுனால, இத வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இது என்னங்க லைன் சார்ட்ல மாத்துனீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மேல கிட்டத்தட்ட போயிருக்கு இல்லையா? ஸோ, அதனால இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிறேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால, இந்த மாரி இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால, இத வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப மேபி நீங்க இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில வச்சு ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் சரி, அ ஏதாவது ரிஜெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? அங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்களா இருந்தீங்க அப்படின்னா, அ இதுவரைக்குமே நீங்க கூட டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் எகைன் பாருங்க அதே இடத்துல சப்போர்ட் வந்ததுக்கப்புறம், அங்க இருந்து மார்க்கெட் வந்து பை நடந்திருக்கு. ஸோ, அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல நடந்த அடுத்தது ஏதாவது அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே. கரெக்ட்டா பாருங்க அந்த இடத்துல அந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. மார்க்கெட் எகைன் வந்து அந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகி எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் டிராப் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த இடத்து வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல டேப் ஆயிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் தான். ஸோ, இது லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். லைன் சார்ட்ல பாருங்க. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவராலா 1, 2, 3 இந்த இதில 4 இதுவும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த ஏன்னா இங்கிருந்து தான் மார்க்கெட் வந்து மேல போய் இதில டச் ஆகியிருக்கிறதுனால இத நான் வேலிடா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோதான். இப்ப எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இப்ப நீங்க மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு பீரிஷ் என்கல்ஃப் நடந்திருக்கு. இதில வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேங்கிறத நான் சொல்லல. நான் இதில வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா டிராப் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இதில நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கேண்டில்ஸ்டிக் பேஸ் பண்ணி ரிஜெக்ஷன் கேண்டிலா, பிரேக்கர் கேண்டிலா அந்த மாரி எப்படி வேணா பண்ணிக்கலாம். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் டிரா பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றோம் ஓகே. இதில என்ன என்ன எப்படி வந்து நம்ம இதில ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான இது நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பாருங்க மார்க்கெட் கரெக்ட்டா அந்த இடத்துல டேப் ஆயிருக்கு. இப்போ டேப் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் எங்கிருந்து பை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கரெக்ட்டா வந்து மார்க்கெட் இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஆ சப்போர்ட் ஏரியாக்கே வந்து வந்துருச்சு. அப்போ இங்க நெனச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் டிரா பண்ணோம். கரெக்ட்டா அத பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் எகைன் மார்க்கெட் இன்னைக்கு நியர்லி அந்த ஏரியா கிட்ட வந்து அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அதே மாரி இங்கேயும் பாருங்க கரெக்ட்டா அந்த இடத்துல டேப் ஆயி அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு.
இப்போ ஓகே. இங்க ஆனது ஒரு பக்கம். இங்க பாருங்க, இங்கிருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆனது. ஏன் வந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து பை ஆவணும்? இருக்கு இல்லையா? ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது லைன் சார்ட்ல வைங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே, உங்களுக்கு அதாவது இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய அ விக்ஸ் அதாவது இந்த மாரி வி இந்த மாரி வந்திருக்கு. ஆக்சுவலா சப்போர்ட்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும் இல்லையா? இந்த மாரி தான் இருக்கும் இல்லையா? இந்த மாரி ஒரு வி டைப்ல இருக்கிறது தான் நம்ம சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ, இந்த இடத்துல நெறைய இருக்கு. ஸோ, கசகசன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து ஆக்சுவலா நம்ம இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணி இருந்திருப்போம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த இதில பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம இங்கிருந்து நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடாது. இருக்கிறதே கொஞ்சம் லோவா இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்க இது, இத நம்ம எடுத்துருக்கிறோம். இது 3 மட்டுமே தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். அப்படி ட்ரா பண்ணதுக்கு தான் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆவுது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டேப் ஆயிட்டு, எகெயின் வந்து அ மார்க்கெட் வந்து அ பை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல வந்து ஏன் இந்த இடத்துல வந்து இன்னொரு ரீசனும் இருக்கு. ச ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல பண்றவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்கு. அதனால இங்கேருந்து பை ஆயிருக்கு அப்படிங்கிறது. பட் நான் வந்து அ பேசிக்கா நார்மலா வந்து ஒரு ஒரு ஜோன் வந்து எப்படி ட்ரா பண்றதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இங்கிருந்து பை ஆன மார்க்கெட்டு எகெயின் பாருங்க ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கேயும் இருக்கு இல்லையா? இங்க நம்ம வந்து இங்கிருந்து மார்க்கெட் டவுன் இங்க வந்திருக்கு. ஸோ, இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, குளோசிங் பிரைஸ்ல வச்சோம் அப்படின்னா, லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். குளோசிங் பிரைஸ்ல வச்சீங்க அப்படின்னா பாருங்க. எவ்வளோ ட்ரேட்ஸ் அப்படின்ட்டு. இது அதாவது இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டு, எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு போனதுனால, இதையும் நம்ம வந்து ஒரு வேலிடா கணக்கு எடுத்துப்போம். அதையும் நம்ம வந்து ஒரு எட்ஜ்ல வந்து இந்த லைன் சார்ட்ல வந்து ஒரு ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாரி கொஞ்சம் ம். ஓகே. ஓகே. ட்ரா பண்ணோம் அப்டின்னா, இந்த ட்ரேடு நம்மளுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இங்கிருந்து நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு கேண்டில் ஸ்டிக் என்ன கிடைச்சிருக்கு? பியரிஷ் ஆ என்கல்ஃப் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல டேப் ஆயி பேரிஷ் என்கல்ஃப் நடந்திருக்கு. ஓகே. அங்கிருந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா, நம்மளுடைய டார்கெட் வந்து இங்க. ஆ பட் அந்த இடத்துல மீட் ஆவல. எகெயின் வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. இதுக்கு நீங்க மேபி ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து மேபி அதாவது இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சிருந்தீங்க அப்டின்னா, இன்டைரக்ட் சான்சஸ் இருக்கு. பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரேட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? எகெயின் பாருங்க மார்க்கெட் அதே இடத்துக்கு போயிட்டு, அங்கிருந்து வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆயி, எகெயின் இதே இடத்துல வந்து டேப் ஆயிருக்கு. ஓகே. ஸோ, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எகெயின் அங்கிருந்து அதே இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆவுது. ஓகே. இப்போ டவுன் ஆயிட்டு மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இப்போ இது என்னன்னா, ஓகே. பிரேக் அவுட். இப்ப இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்து அதுக்கான வேலிடிட்டி முடிஞ்சு கொஞ்சம் மேல போயிருக்கு. பட் ஆனா எகெயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போல. எகெயின் செல்லர்ஸ் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம பிரேக் அவுட்டும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, இது வந்து சப்போர்ட்டா இருந்துச்சு இல்லையா? இது வந்து என்ன ஆயிரும்னா, ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஸோ அதையும் பார்ப்போம். ஆகுதா அப்டின்னு பார்ப்போம். எப்போ வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்து டேப் ஆகுதோ, அப்பதான் நம்மளுக்கு வந்து அது வேலிட். ஓகே. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஏரியால வந்து டேப் ஆயிருச்சு. டேப் ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து சப்போர்ட்டா மாறிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? லைன் சார்ட்குள்ள போயிரணும். லைன் சார்ட்குள்ள போனோம் அப்டின்னா, நம்மளுக்கு இருக்கிற லெவல்ஸ் வந்து என்ன? இந்த லெவல்ஸ் தான் இருக்கு. ஸோ, இந்த லெவல்ஸ வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கும். இந்த இடத்துலயும் ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால, ஆ நம்ம ஒரு ஜோன் மாரி ட்ரா பண்றதுக்கு வேண்டி, நம்ம என்ன பண்றோம்னா, இதையும் வந்து ஒரு சப்போர்ட்டா எடுக்குறோம். ஓகே. ரொம்ப அக்யூரேட்டா வேணுன்ட்டு இல்ல. ஏன்னா இது நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எகைன் வந்து மார்க்கெட் வந்து இத ரெசிஸ்டன்ஸா எடுத்துச்சு அப்படின்னா, தென் எகைன் இங்க தானே வரணும். வருதான்னு பார்ப்போம். ஓகே. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா கிட்ட வந்துருச்சு. ஓ! வெரி குட். பாருங்க இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டேப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் எகைன் வந்து எங்க டேப் ஆயிருக்குது? இங்க தான் டேப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அங்கிருந்து பை ஆயி வந்து மார்க்கெட் எகைன் வந்து மேல போயிருக்குது.
போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த லெவல்ல பிரேக் அவுட் குடுக்குதா? இல்ல இங்க போகுதான்னு பார்ப்போம். ஓகே. ஓகே பாருங்க. கிட்டத்தட்ட அந்த லெவல் கிட்ட போயிட்டு, தென் எகைன் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருச்சுன்னா, பிரேக் அவுட் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எகைன் இது லெவலுக்கு மேல போகக்கூடாது. எப்படி இந்த நம்ம ஜோன் ட்ரா பண்ணோமோ, அதுக்கு மேல போலையோ, அதே மாரி இங்கேயும் வந்து போகக்கூடாது. ஓகே. பட் ஆனா இங்க இந்த இடத்துல வந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்றதுக்கு இருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஓகே. ஏன் பாருங்க. சேம் டேப். இப்ப இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே வந்து மார்க்கெட் என்ன ஆகல அப்டின்னா, எகைன் இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல. எடுத்துட்டு கீழ வந்து இருந்துச்சுன்னா, இன்னுமே கீழ போயிருந்திருக்கும். அப்போ இந்த சப்போர்ட் வந்து என்ன அப்டின்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்டிங்கிறது தான் அர்த்தம். தென் எகைன் மேல போயிருக்கு. தென் எகைன் பாருங்க மார்க்கெட் வந்து பிரேக் அவுட். ஓகேங்களா? பிரேக் அவுட் குடுத்துட்டு இதுவும் ஃபேக் பிரேக் அவுட் தான். ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு எகைன் வந்து மார்க்கெட் வந்து இன்சைடே உள்ள போயிடுச்சு. ஏன்னா, இப்ப இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இந்த ஹை இதுக்கு மேல போகவே இல்ல மார்க்கெட். போகாம டவுன் தான் வந்துச்சு. ஆனா, இங்க வந்து அந்த மாரி நடக்கல. கீழ போகுது, மேல வருது. ஸோ இந்த மாரி இந்த இடத்துல நெறைய 2 இடத்துல 2 டைம் வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து குடுத்துருச்சு. அதனால இது வந்து ஒரு மிக்ஸிங் ஆன ஒரு விஷயம் தான். பட் ஆனா என்ன அப்டின்னா, இங்கிருந்து பாருங்க மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. ஸோ இங்கெல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. எப்படி வந்து இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறதையும் ரீசன்ஸ்லாம் இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா, அத நம்ம எப்படிலாம் ஃபில்டர் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து போயிருச்சு. ஸோ அங்கிருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, மறுபடியும் எகைன் இங்க டவுன் தான் வரணும். ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே வெரி குட். இப்ப பாருங்க எகைன் வந்து மார்க்கெட் இதுக்குள்ள தான் போயிருக்கு. ஆனா இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போல. ஆ ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் அப்படியே டவுன் வந்து கரெக்ட்டா எங்க வந்திருக்குன்னா, இது சப்போர்ட் ஏரியாக்கு தான் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. இப்ப இங்கிருந்து என்ன நடக்க போகுதுன்னு, ஒண்ணு இந்த இதுல வந்து நம்ம லைன் சார்ட்ல பார்த்துக்குவோம். ஏன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதனால இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே. இது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இது 3 லைன்ஸ் இருக்கு இல்லையாங்க? இதுக்கும் நம்ம வச்சிருக்கிறோம். இதுவும் கனெக்ட் ஆயிருச்சு. இதுவும் கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ, அதனால இந்த மாரி நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து லைன் சார்ட்டுக்கு மாத்திக்குவோம். சாரி கேண்டில் ஸ்டிக் மாத்திக்குவோம். ஓகே. இந்த இதில டேப் ஆயிருக்கு. இப்ப இந்த இதில என்னன்னா, இந்த டவுனுக்கு கீழ இதுக்கு கீழ மார்க்கெட் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா, எகைன் இங்க ரிஜெக்ஷன் பண்ணி மார்க்கெட் டவுன் தான் ஆகணும். இல்லாம இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிடுச்சுன்னா, எகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் வந்து என்ன ஆயிருச்சு? பிரேக் அவுட் ஆயிருச்சு. பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கணும்? இந்த ஜோன விட்டுட்டு மார்க்கெட் வெளிய போகக்கூடாது. போகாம ரிஜெக்ஷன் தான் குடுக்கணும். போச்சு அப்டின்னா, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. மார்க்கெட் வந்து என்ன ஆயிருச்சு? எகைன் வந்து மேல போயிருச்சு. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் எதுவுமே குடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட் எகைன் மேல தான் போக போகுதுன்னு அர்த்தம். பார்க்கலாம் மேல போகுதா அப்டின்ட்டு. இத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நைஸ். கரெக்ட்டா பாருங்க. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து டேப் ஆயிருக்கு. இப்ப என்னன்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. பட் வந்து என்ன அப்டின்னா, மார்க்கெட் வந்து இது ஃபர்தரா கன்டின்யூ பண்ணல. டவுன் ஆவல. அகைன் வந்து மார்க்கெட் உள்ள வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்ன்னு அர்த்தம். ஸோ எகைன் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து எங்க போயிருக்கு மார்க்கெட்டு? அட் ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, எகைன் இதுக்கு மேல போகக்கூடாது. போகாம இருந்துச்சு அப்டின்னா, மறுபடியும் டவுன் ஆகி கீழயே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். ஓகே. ஆ ஆக்சுவலா அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கரண்ட் கேண்டில் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்படித்தான் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆ ட்ரா பண்ணணும். ஈஸியா வந்து ஜோன்ஸா நீங்க ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸ்ல வந்து நம்ம வந்து மாட்ட மாட்டோம். ஆ அதுக்கான ரூல்ஸ் நெறைய இருக்கு. பட் இங்க ஜோன்ஸ் எப்படி ட்ரா பண்றதுங்கிறது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இப்படி தான் வந்து ட்ரா பண்ணி இந்த மாரி ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாகும்.
ஓகே. நன்றி. அடுத்த வீடியோல இதே மாரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் உங்கள மீட் பண்றேன். நன்றிகள். வணக்கம்.